Assalammu friends, welcome back to our YouTube channel. This is Adhika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe button press பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே easy and quick-ஆ prepare பண்ணக்கூடிய பருப்பு ஆனம் பார்க்க போறோம். பருப்பு ஆனம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பாப்போம் வாங்க. 2 bunch கறிவேப்பிலை, 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா 2 போதும். 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் அரைச்ச தேங்காய், 1 கப் புளி கரைச்சல். நாங்க 1 கப் யூஸ் பண்ணிருக்கோம். உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 5 ல இருந்து 6 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 பூண்டு. பருப்பானம் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம துவரம் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஒரு வெசல்ல துவரம் பருப்பை ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த அளவுக்கு நீங்க பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓவர் ரோஸ்ட் பண்ணீங்கன்னா ஆனம் கசக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க பருப்பை ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆனம் தாளிக்க போறோம். ரோஸ்ட் பண்ண அதே பேன்ல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ட்ரைட் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி லைட்டா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கமகமன் வாசனை வருது இந்த கறி லீவ்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தனியா தூள் அண்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. 4 கப்ஸ் வாட்டர்ல 1 கப் புளி கரைச்சல், 1/2 கப் அரைச்ச தேங்காய் அண்ட் நம்ம முன்னாடியே அரைச்சு வச்சிருந்த துவரம் பருப்பு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பானம் கொதிக்கும் போது டக்குன்னு பொங்கிடும். அதனால அதை அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க ஆனம் கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல தான் அது பொங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க. திக்கா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 கப் பாயிலிங் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பானம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம துவரம் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்றதுனால இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பருப்பானத்தை நீங்க வெண்டைக்காய் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும்.
பருப்பானம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஒரு சூட்டபிளான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மி அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.